கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு 9:28, மேத்யூ 9:28. அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக நேர்த்தியாக அதை வழி நடத்தக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்குறோம். இந்த 2 குருடரும் அவரை பின்தொடர்ந்து வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ளே வந்தவுடனே அவங்கள பார்த்து ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்குறார். என்னால் உங்களை குணப்படுத்த முடியும்னு விசுவாசிக்கிறீங்களா? நான் தான் அந்த இரட்சகர்னு விசுவாசிக்கிறீங்களா? அவங்க ஆமான்னு மறுமொழியோடு நிறுத்தலை. நல்லா கவனிங்க, அவர்கள் வெறும் ஆமா நாங்கள் விசுவாசிக்கிறோன்னு சொல்லல, ஆண்டவரேன்னு சொல்கிறாங்க. ஆண்டவரே அப்படின்னா என்ன? நாங்கள் உங்களுக்கு அடிமை, நீங்கள் எங்களுடைய முதலாளி என்று சொல்லக்கூடியதாக நாங்கள் அதை விசுவாசிக்கிறோங்கிறதுக்கான அடையாளம் எங்களை ஆளுபவர்களாய் எங்களை ஆளுபவர்களாய் உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா அந்த விசுவாசத்தை குறித்து பார்க்கும்போது நம்ம இதே அதிகாரத்தில் 23வது வசனத்தில் பார்த்தோம். அந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன தொட்ட உடனே ஆண்டவர் என்ன சொன்னால், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். அதே மாதிரி மத்தேயு 8வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வீட்டில் வேலைக்காரன் சாகந்தருவாயில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அவர் நூற்றுக்கு அதிபதியை பார்த்து என்ன சொல்கிறாரு, நீ போகலாம், நீ விசுவாசத்தபடியே உனக்கு ஆக கடவுது என்று சொன்னார். அந்த நாளிகையிலே அந்த வேலைக்காரன் சுகமானதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி 15வது அதிகாரம் 28வது வசனத்தில் கானானிய ஸ்திரீ தன்னுடைய பிள்ளை சாக கிடக்கிறான் அவங்க கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நாய்களுக்கு கொடுக்கறது இல்லைன்னு, ஐயா நாங்கள் குட்டி நாய் தாயா, எனக்கு அந்த துணிக்கைகளை எடுத்தால் போதுன்னு சொல்லும்போது ஆண்டவர் அந்த சகோதரியை பார்த்து என்ன சொல்கிறாரு, 28வது வசனம், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உமக்காக கடவுது என்றார். அந்நேரமே என் மகள் ஆரோக்கியமானாள். அப்போ என்ன விசுவாசம்? தேவன் யார் என்கிற விசுவாசம். நல்லா கவனிங்க, தேவன் யார் என்று தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விசுவாசம். அதனால தான் எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லும்போது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் என்பது என்ன? தேவன் பேரில் இருக்கக்கூடியதா. இவர்தான் தேவன், இவர்தான் என்னுடைய இரட்சகர், இவர்தான் என்னுடைய மீட்பர், இவர்தான் என்னை ஆளும் ஆண்டவர் என்று சொல்லக்கூடியதாக தேவன் பேரில் ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். இங்கே இந்த குருடர்களுக்கு இருந்த விசுவாசம் என்ன? இவர் மேலே நாங்கள் விசுவாசிக்கிறோம், அதனால நாங்கள் இவரை ஆண்டவர் என்று அழைக்கக்கூடியதா, நாங்கள் முழுவதுமாக உமக்கு கீழ்ப்படிந்து வாழுகிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஒரு கடவுள்னு சொன்னீங்கன்னா நிறைய பேர் ஏற்றுக்குருவாங்க. இஸ்லாமில் கூட அவர் வரப்போகிற நபி, அவரும் கர்த்தர் தேவன்கிட்ட இருந்து வந்த ஒரு இறை தூதர் எல்லாம் எடுத்துக்கிடுவாங்க. ஆனால் என்னென்னா, இன்னைக்கு சாத்தானுக்கு என்ன தெரியும்? இயேசு கிறிஸ்து ஆண்டவர்னு தெரியும். ஆனால் என்ன விஷயம்னா, அவர் ஆண்டவராக உங்களுக்கு இருக்கிறாரா? ஏன்னா இந்த குருடர்களுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? விசுவாசிக்கிறோம், ஆனால் என்ன ஆண்டவரேன்னு சொல்லக்கூடியதா. ஏன்னா இப்போ மீதி பேர் என்ன சொல்கிறாங்க? நல்ல போதகரே, வேறு ஆள் மக்கள் வேறு சொல்கிறாங்க. ஆனால் இந்த விசுவாசிக்கிறவன் சொல்கிறது என்ன? நான் உங்களுக்கு அடிமையாகிறேன், நான் நீங்கள் சொல்வதை கேட்டு உங்களுக்கென்று வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி தங்களை ஒப்பு கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்கிறத பார்க்குறோம். அப்போ என்ன? விசுவாசம் என்பது தேவன் பேரில் இருக்கணும். அந்த விசுவாசம் என்ன செய்யும்? உங்களை தேவனை தேவன் என்று அழைக்கக்கூடியதாய், அவருக்கென்று நீங்கள் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கக்கூடிய மக்களாக மாற்றும். அதனால தான் இந்த குருடங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்க? ஆண்டவரேன்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு இயேசு கிறிஸ்து ஆண்டவராக இருக்கிறாரா? என்னங்க இப்படி கேட்குறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், இன்னைக்கு உங்களுடைய நேரத்துக்கு யார் முதலாளி, யார் உங்களுடைய மாஸ்டர்? சொல்லுங்கள், ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள். உங்களுடைய காலண்டரை எடுத்துப்பா. உங்களுடைய இன்றைக்கி ஒரு நாள் உட்காந்து நேற்றைய தினத்திலிருந்து 24 மணி நேரத்தில் என்ன செஞ்சீங்கன்னு எழுதி பாருங்களேன்.
அதில யாருக்கு பெரும்பான்மையான நேரம் குடுத்தீங்க? எவ்வளவு நேரம் உங்க ஜெபத்துக்கு குடுத்தீங்க? எவ்வளவு நேரம் கர்த்தரோடு இருக்கிறதுக்கு டைம் குடுத்தீங்க? நன்றாக சிந்திச்சு பாருங்க. ஆண்டவரேன்னு சும்மா வாயில சொல்வது இல்ல. உங்கள் வாழ்க்கை அப்படி இருக்கிறதா? ஏன்னா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்தா எனக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும்னு விசுவாசிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. ஆனா அவர் தேவன் என்று விசுவாசிக்கக்கூடிய மக்களா இருக்கிறீங்களா? அதுதான் வித்தியாசம். செய்வோமா? வல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும், நீர் என்னுடைய ஆண்டவர் என்று சொல்லி, அவர்கள் மனம் திரும்பி உம்மை ஏற்றுக்கொண்டு, உமக்கு உகந்த பாத்திரங்களாய் இந்த பூமியில் வாழ்ந்திருக்க, எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய், இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தினால ஜெபிக்கிறோம். வல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.